ரொம்ப சிம்பிள். எனக்கு ஒரே ஒரு ஃபோன் நம்பர் மட்டும் வேணும். ஃபோன் நம்பரா? யாரோட நம்பர்? வனிதாவோட மாமியார் ஃபோன் நம்பர். உன்கிட்ட இருக்கா? அது இருந்தா கூட நானே அவங்க கிட்ட பேசுறேன். இல்ல, என் ஹஸ்பண்டை விட்டு கூட பேச சொல்றேன். அவங்க அங்க ஊர்ல தனியா உட்காந்துக்கிட்டு இங்க புள்ளைய தனியா விட்டுருக்கிறதுனால தானே எல்லா பிரச்சனையும் வருது. அவங்க கிளம்பி இங்க வந்தாங்கன்னா புள்ளையும் மருமகளும் பிரிஞ்சு இருக்கிறத பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நியாயமா என்ன செய்யணுமோ அத செய்வாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா சம்பந்தம் இல்லாம நாம இதுல மூக்க நுழைக்கிறோமேன்னு அண்ணி நினைச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன நினைச்சா நமக்கு என்னடி? இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு நம்ம ஃபோன் பண்ற விஷயமே தெரிய வேண்டாம். ரொம்ப சிம்பிள் காயத்ரி. நீ நம்பரை மட்டும் கூட, மத்தத நான் பாத்துக்கிறேன். ரொம்ப யோசிக்காதடி. இத பாரு, இவ்வளவு நாளா உங்க அண்ணி இந்த வீட்ல இருக்கிறது பெரிய தப்பு. இது வரைக்கும் புருஷன் பொண்டாட்டி 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு உன் மாமாவும் அத்தையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலங்கிறது அதை விட பெரிய தப்பு. நீ ஆச்சும் ஸ்டெப் எடுத்து இது நல்லபடியா நடந்ததுன்னா உனக்கு தாண்டி நல்ல பேரு. சச்சா, எனக்கு ஸ்டெப் எடுக்க கூடாது, அவங்கள சேர்த்து வைக்க கூடாதுங்கிற எண்ணம்லாம் இல்லடி. ஆனா இது கொஞ்சம் தலையை சுத்தி மூக்க தொடுற மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறேன். ஒரு பிரச்சனையும் இல்ல காயத்ரி. இத பாரு, விமல் அண்ணா எப்பவும் உங்க அண்ணி ஞாபகத்துல தான் இருக்காரு. அதை நான் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். அவர்கிட்ட பேச்சு கொடுத்து பார்த்தப்ப அவங்களுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபம் இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமேங்கிற ஐடியால தான் அவர் இருக்காரு. இவங்க தான் விடாப்படியா இங்க வந்து உக்காந்துக்கிட்டு அங்க போக மாட்டேன்னு அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில வயசுல பெரியவங்க ஒருத்தர் வந்து பேசி சரி பண்றது நல்லது தானே. அவங்க அப்பா அம்மாவால வேணா உங்க அண்ணிக்கிட்ட பேசி புரிய வைக்க முடியாம இருக்கலாம். ஆனா விமலோட அம்மா கண்டிப்பா இதை சரி செஞ்சிடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ நம்பரை மட்டும் கூட. இல்ல ரேணுகா, இப்ப என்கிட்ட அவங்க நம்பர் இல்ல. பட் என் மாமா கிட்ட கேட்டா அவர் கொடுப்பாரு. நைட்டு மாமா வந்த உடனே நான் வாங்கி SMS பண்ணி விடுறேன். ஓகேடி, மறக்காம எனக்கு SMS பண்ணு. சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இரு, காஃபி எடுத்துட்டு வரேன். இல்ல பரவாயில்ல. ஓகே, பாய் கௌதம், டாடா. பாய் காயத்ரி. பாய். ஓ கலைவாணி, என்னை மன்னிச்சிரு கலைவாணி. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த பாவிக்கு மோட்சமே இருக்காது போல இருக்கு. ஆண்டவ புண்ணியத்துல இப்பவாச்சும் எனக்கு புத்தி வந்துச்சே. ஐயோ, சாமி என்னைய எப்படி காப்பாத்துன்னு தெரியலையே கலைவாணி. நீ ஏதாவது வழிய சொல்லு. யோ, என்னையா பேசுற? பாவினா நான் எவ்வளவு கேடு கெட்டவங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது. என்ன மன்னிச்சிரு கலைவாணி. உன் நல்ல மனசு தெரியாம நான் உன்னை என்னென்னமோ சொல்லியிருக்கேன். எத்தனையோ நாள் குடிச்சிட்டு வந்து உன்னை நான் மிதிச்சிருக்கேம்மா. அந்த சாமி சத்தியமா என்னைய மன்னிக்க போறதில்ல. என்ன நீயாச்சும் மன்னிச்சிரு கலைவாணி. யோ, உனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். என்னென்னமோ ஆயிடுச்சு. நேத்து ராத்திரி உன்னோட சண்டை போட்டுட்டு படுத்து தூங்க போனோம்னா தூக்கத்துல ஒரு கனவு வந்துச்சு. கனவுல வந்தது எந்த சாமின்னு தெரியாது. இப்படி ஒரு தங்கமான பொண்டாட்டி உனக்கு கொடுத்துருக்கப்ப அவளை வாழ வைக்க துப்பு இல்லாம ஏன்டா இப்படி ஊதாரித்தனம் பண்றன்னு நான் உன்னை எப்படியெல்லாம் போட்டு மிதிப்பனோ அதே மாதிரி என்னை போட்டு மிதிச்சிருச்சு. யோ, என்னைய வளர்ற? சத்தியமா கலைவாணி, என்னால நம்பவே முடியல. கனவுல சாமி வரும்னு வேற யாராவது என்கிட்ட சொன்னாலே நானே சிரிப்பேன். ஆனா உண்மையிலேயே நேத்து எனக்கு அப்படி நடந்துருச்சு தெரியுமா. என்னால தாங்க முடியல. இத பார், எல்லாத்தையும் விட்டு தொலைக்கிறேன். இனி அந்த சனியை பிடிச்ச சாராயத்தை கையால கூட தொட மாட்டேன். ஏதாச்சும் தொழில் பண்ணி பொழைச்சுக்குவோம். அட ஒண்ணுமே இல்லையா,
பிச்சை எடுத்தாச்சு பொழைச்சுக்குவோம். இந்த பாவிய மன்னிச்சுட்டு மட்டும் சொல்லுமா. ஐயோ, நீ நிஜமா தான் பேசுறியா இல்ல சும்மா சொல்றியான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையா. ஆனா கேக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏன் புருஷனும் திருந்துவான், எல்லாரும் மாதிரியும் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிப்பான், குடும்பத்தை பார்த்துப்பான்னு நானும் எவ்வளவு கனவு கண்டிருக்கேன் தெரியுமா. ஆனா நீ ஒரு தடவையும் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றப்ப நம்ம வாழ்க்கையே முடிச்சு போச்சுன்னு நினைச்சு நான் எவ்வளவு அழுதுருக்கேன் தெரியுமா. ஆனா ஆனா இன்னைக்கு நமக்கு விடுச்சிருச்சியா. எனக்கு இது போதையா. போதாது கலைவாணி, சத்தியமா போதாது. இது வரைக்கும் உனக்கு நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் எதை செஞ்சு பரிகாரம் தேட போறேன்னு எனக்கு தெரியல. வாழ்க்கை முழுக்க நாரடிச்சிட்டனே. நமக்கு பிறந்த குழந்தை செத்து போனப்ப கூட இந்த பாவி ஒரு சொட்டு கண்ணீர் விடலனா ஐயோக்கிய ராஸ்கலா இருந்திருக்கேன். நான் எதுக்கு வாழணும்? அப்படி சொல்லாதய்யா. எல்லா மனுஷங்களும் தப்பு செய்யதான் செய்வாங்க. செஞ்சது தப்புன்னு யாருக்கு புரிஞ்சு மனச மாத்திக்கிட்டு நல்லபடியா வாழ ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான்யா வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கும். இத பாரு, நீ மனசு மாறி இருக்கனா இதுக்கு மேல எனக்கு எதுவுமே வேண்டாயா. ஒரு குழந்தை போனா என்னையா, ஏன் நமக்கு இன்னொரு குழந்தை பிறக்காது? கண்டிப்பா பிறக்கும்யா. நம்மளும் எல்லாரும் மாதிரியும் நல்லபடியா வாழ்வோம்யா. பணக்காசு பெருசு இல்ல, கௌரவமும் பெருசு இல்லையா. ஆனா மான மரியாதையோட நம்ம கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருந்தோம்னா அதை விட வேற என்ன சந்தோஷம் நமக்கு வேணும்? உண்மைதான் கலைவாணி, நீ சொல்றது இப்பதான் எனக்கு புரியுது. நான் இப்ப சொன்னேன்ல, எனக்கு ஒரு கனவு வந்துச்சுன்னு. அந்த கனவுல நான் பார்த்த சாமி ஒரு வார்த்தை சொன்னுச்சு. உன் பொண்டாட்டி மாதிரி ஒரு பொண்ணு இந்த ஊர்லயே கிடைக்க மாட்டா. அவளை நீ சந்தோஷமா வச்சுக்கலைனா அடுத்த ஜென்மத்துல நான் மாடா போறது செக்குழுப்புன்னு சொல்லுச்சு. சச்சா, அப்படிலாம் எதுவும் ஆகாதியா. இல்ல கலைவாணி, எனக்கு மனசு கேட்கல. இங்க பாரு, நீ உடனே கிளம்பு. நாம இப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். கோயிலுக்கா? எந்த கோயிலுக்கு? மெட்ராஸ்ல கோயம்பேடுன்னு ஒரு இடம் இருக்காம. அந்த ஊர்ல ஒரு பெருமாள் கோயில் இருக்குதான். 4000 வருஷத்துக்கு முன்னாடி ராமரோட பிள்ளைங்க அந்த ஊருக்கு வந்திருக்காங்க. அவங்க ஞாபகமா கட்டின கோயிலா. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்னு சொன்னாங்க. ராமரோட பிள்ளைங்களா? இதெல்லாம் உனக்கு ஏரியா சொன்னாங்க? சொன்னா நம்ப மாட்டேன். நேத்து கனவுல ஒரு சாமி வந்துச்சுன்னு சொன்னேன் தெரியுமா. அது கிளம்பி போறப்ப இந்த போர்ட்ல டீச்சர் எழுதுவாங்கல்ல, அது மாதிரி என் கண்ணுக்குள்ள மட்டும் தெரியற மாதிரி கைய வச்சு எழுதி காட்டுச்சு தெரியுமா. அதுக்கப்புறம் தான் என் உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு, தூக்கி வாரி போட்டுருச்சு தெரியுமா. அப்புறம் ராத்திரி பூரா உக்காந்துக்கிட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அட கடவுளே, ஏயா என்ன எழுப்பி சொல்லிருக்க வேண்டியதானயா? நீ ஏன் பாவம் அசந்து தூங்கிட்டு இருந்த. உன்னை எதுக்கு தொந்தரவு பண்ணணும்னு எழுப்பாமே விட்டுட்ட. கலைவாணி, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்ப. அந்த கோயில் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சி முதல்ல சாமியை கும்பிட்டுட்டு வரணும். இல்லைன்னா என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. நல்ல விஷயமா தானே சொல்ற. இதுக்கு போய் நான் வரமாட்டேன்னு சொல்லுவேனா? ஒரு 10 நிமிஷம் இரு, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரி, அப்புறம் நான் காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? ஐயோ, இப்பெல்லாம் எதுவும் வேணாம். போற வழியில சாப்பிட்டு. சரி சரி சரி, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். Good morning. Good morning, sir. Good morning, sir. குட் மார்னிங் சார். Good morning, sir. மிஸ்டர் சூர்யா. ஹாய் சார். வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் சார். புது வேலை, புது இடம், புது அட்மாஸ்பியர், இதெல்லாம் செட்டாக இருக்கு. கொஞ்ச நாள் ஆகலாம். ஆனால் இந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார், பப்ளிக் சர்வீஸில் ஒர்க் பண்ணி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது தான் சார் என்னோட கோல். இதுக்கு முன்னாடி ஆரே கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கூட பப்ளிக் ஏதாவது நல்லது பண்ண தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்ன நிறையா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக போச்சு. அதனால வீட்டில் கொஞ்சம் பயந்துட்டாங்க. ஓகே. அதனால தான் சார் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். பெரிய வித்தியாசம்லாம் எதுவும் இல்லை சரியா. தாசில்தார் ஆஃபீஸும் கிட்டத்தட்ட இங்கே வேலை பார்த்த மாதிரி தான். அங்கே ஃபீல்டு ஒர்க்கு, இங்கே டேபிள் ஒர்க்கு. ஓகே சார், I'll do my level best here. ஓகே, ஆல் தி பெஸ்ட். Thank you. புண்ணியநாதன் சார். வரேன் சார். இதோ வரேன் சார்.
சார் மிஸ்டர் சூர்யா இன்னிலிருந்து நம்ம ஆபீஸ்ல ஹெட் கிளர்க்கா ஜாயின் பண்ணிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நம்ம ஆபீஸ் நடைமுறை மத்ததெல்லாம் சொல்லி கொடுங்க. சரிங்க சார். அங்க டேபிள்ல ஃபைல்ஸ் இருக்கு, அதெல்லாம் சார்ட்ட கொண்டு வந்து கொடுங்க. இதோ எடுத்துட்டு வந்துடுறேன் சார். ஓகே சூர்யா, சரி, என்ன சார். டவுட்னாலும் என்னைய வந்து பாருங்க. கண்டிப்பா. தேங்க்யூ சார். ஓகே. சரி. சார் ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் சார். வச்சிருங்க. சார் முதல்ல இந்த ஃபைல்ல கையெழுத்து போடுங்க சார். என்னது? சார் இதுல ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா ஒரு பெரிய வேலையே முடிஞ்ச மாதிரி சார். இருக்கட்டும், அப்புறம் ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம். சார் எல்லா ஃபைலையும் அப்புறமா பார்த்துக்கலாம் சார். முதல்ல இந்த ஃபைல்ல கையெழுத்து போடுங்க சார். பெரிய வேலையே முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஐயோ, யாருக்கு என்ன வேலை முடியும்? இதன வேணாங்கிறது ஒரு கையெழுத்தை மட்டும் போடுங்க சார். என்ன கேட்டா நீங்க ஃபைலை பார்க்கவே வேண்டாம், ஒரு கையெழுத்தை மட்டும் போட்டா போதும். ஃபைலை நான் பார்த்துக்கிறேன். என்னையா பேசுற? ஃபைல்ல நீ பார்க்க போறியா? சார் ஃபைலை பார்க்கறதுலாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான் சார். கையெழுத்து போடுறது தான் சார் மேட்ரே. அதை போட்டுட்டீங்கன்னா ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் சார். இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் எல்லா ஃபைலையும் தரோவா செக் பண்ணிட்டு தான் கையெழுத்து போடுவேன். ஆர்டர் படி தான் எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். ஏதோ நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு கீழே இந்த மேலே ஃபைலை எடுத்து வச்சுட்டு இதை பாரு நீ கையெழுத்து போடுன்னு சொல்ற. இதை பாரு, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்ன சார் விவரம் தெரியாத ஆளா இருக்கீங்க. எல்லா ஃபைலையும் ஒரு நாள் பார்க்க தான் போறோம். ஆனா சில ஃபைலை முன்னாடி பார்க்கறதுனால லாபம் நமக்கு தானே சார். வாட் யூ மீன்? லாபமா? லாபம் உள்ள ஃபைலாக எடுத்துட்டு வா நான் உங்ககிட்ட கேட்டேனா? இதை பாரு, நான் நேர்மையாக தான் வேலை செய்வேன். உன் ட்ராமாலாம் என்கிட்ட பலிக்காது. சார் என்ன சார் இவ்வளோ கோவப்படுறீங்க? இப்போ நான் என்ன சொல்லிட்டு இவ்வளோ கோவப்படுறீங்க நீங்க? இந்த ஃபைலை பார்த்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் பாருங்க. ஏற்கனவே இந்த சீட்ல இருந்த கிளர்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போய் நீங்க வந்து உட்காரத்துக்கு 10 நாள் ஆயிப்போச்சு. 10 நாளா ஃபைல் மூவ் ஆகலைன்னா சம்பந்தப்பட்டவங்க கஷ்டப்படுவாங்கன்னு தெரியாதா உங்களுக்கு? இது பாரு, யார் கஷ்டத்துக்கும் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் ப்ரையாரிட்டியில தான் வேலை செய்வேன். இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. காட் இட், போ. குட் மார்னிங் மேம். ஹாய், என் பேரு மீனா. சொல்லுங்க, என்ன விஷயம்? இவ்வளவு நேரம் நீங்க எந்த ஃபைலை பத்தி பேசிட்டு இருந்தீங்களோ அந்த ஃபைலை பத்தி பேசுறதுக்கு தான் நான் வந்தேன். அந்த ஃபைல்ல என்ன பேர் இருந்ததுன்னு பாத்தீங்களா? என்ன இப்போ? யாரு இவங்க? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? தாசில்தார் ஆபீஸ்ல வேலை பார்க்க வந்திருக்கீங்க. நிலம், மன, வீடு, கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களுக்கு பெர்மிஷன் கேட்டு அப்ளிகேஷன் வந்துட்டே தான் இருக்கும். ஆனா 1000 அப்ளிகேஷன்ஸ் வந்தாலும் ராதே தேவி மேடமோட அப்ளிகேஷன் தனியா பளிச்சுன்னு தெரியும்ல. கண்ணில் படலனாலும் மனசுல பட்டுரும் சார். லுக், நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு யார் இந்த ரதி தேவின்றதும் தெரியாது. எனக்கு ஏற்கனவே இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கு பார்க்கறதுக்கு. நான் எது பண்ணாலும் ஆர்டர் பிரகாரம் ப்ரொசீஜர் பிரகாரம் தான் பண்ணுவேன். ஃபைல் சப்மிட் பண்ணிட்டீங்களா? டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நான் ரிஜெக்ட் பண்ணி உங்ககிட்டே திருப்பி அனுப்பிச்சிடுவேன். இதுதான் ப்ரொசீஜர். நான் இப்படி தான் ஒர்க் பண்ணுவேன். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நடைமுறை, வழக்கம் அப்படி இப்படின்னு உண்மையிலேயே அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கே இப்பதான் தெரியுது. What do you mean? இந்த ஆபீஸ்ல நடைமுறை, வழக்கம் எல்லாமே ஒண்ணுதான். ஆனா ரதி தேவி மேடம் கிட்ட இருந்து ஒரு ஃபைல் வந்துச்சுன்னா முதல்ல ஒரு கையெழுத்து போட்டு அனுப்பிடுவாங்க. நீங்க தான் என்னமோ வித்தியாசமா ஏதோ செய்யற மாதிரி எக்ஸ்கியூஸ் நினைச்சு. மீ, என்னோட வேலையை நான் ஒழுங்கா தான் பார்த்துட்டு இருக்கேன். முதல்ல நீங்க யாரு? எதுக்காக வந்து என் வேலையை கெடுத்துட்டு இருக்கீங்க? சாரி 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 உங்க வேலையை கெடுக்கிற எண்ணம்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. பதுவே சுத்தி வளைக்காம ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வர. இந்த ஃபைல்ல இப்ப எனக்கு ஒரு சைன் வேணும்.
அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்களோ அதை நான் செஞ்சு முடிச்சிடுறேன். பணமா வேணும்னா பணமாவே கொடுத்துடுறேன். ஃபிளாட் வேணும்னா ஃபிளாட்டாவே தரேன். வேற ஏதாவது திங்ஸ் வேணும்னு சொன்னீங்கனாலும் எங்க சொல்றீங்களோ அங்கேயே கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுறேன். Shut up and get out of my office. யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன விலைக்கு வாங்கலாம் பாக்குறீங்களா? அதெல்லாம் உங்களால் நினைச்சாலும் முடியாது. நான் சின்சியரா ஒர்க் பண்றவன். லுக், இன்னைக்கு தான் இந்த ஆபீஸ்ல எனக்கு ஃபர்ஸ்ட் டே. இதுக்கு முன்னாடி ஆர்ஐ டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க சின்சியரா இருந்ததுனால தான் அங்க எல்லாருக்கும் பிரச்சனையாச்சு. நான் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் படி தான் ஒர்க் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி வந்து ஃபைல்ஸ்ல சைன் பண்ணு அது இதுன்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இங்க நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். அதான் ஃபைல் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்கல்ல, பார்க்குறேன். கரெக்டாக இருந்துச்சு சைன் பண்ணுவேன். இல்லைன்னா I'll send it back to you. Reapply. ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எல்லாமே ப்ராப்பரா இருந்தா இந்த உலகமே அழிஞ்சிடும் சார். கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாதான் நல்லா இருக்கும். ஹலோ, ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு வெளியில போங்கன்னு சொன்னேன்ல, இல்லைன்னா இங்க போலீஸை கூப்பிடணுமா? I say get out. Get out, I say. வாங்க. எப்படி இருக்கீங்க சம்பந்திமா? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? காயத்ரி குழந்தை எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. ஆனா எனக்கு தான் மனசே சரியில்லை. கொஞ்ச நாளாவே இந்த பிரச்சனை இருக்கு. இது பிரச்சனை தானே எனக்கு புரியல. புரியலையே சம்பந்தி, என்ன சொல்ல வரீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. கொஞ்சம் சங்கடமான விஷயம் தாங்க. ஆனா சம்பந்தப்பட்டவங்க கிட்ட அது சொல்லித்தானே ஆகணும். எதுவா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லுங்க. காயத்ரி ஏதாவது சச்ச காயத்ரி மாதிரி ஒரு பொண்ணு மருமகளா கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். அவ மேல எந்த தப்பும் இல்ல. ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஏதோ ஒரு விளையாட்டை விளையாடி பார்க்கணும்னு முடிவு பண்ணி நம்மள அதுக்கு ஆட்டக்காரங்களா சேர்த்திருக்கும் போது நாம் என்ன பண்ண முடியும்? வீட்ல ஏதாவது பிரச்சனையா சம்பந்திமா? நான் வேணும்னா காயத்ரி கிட்ட பேசவா? நீங்க பேசிதான் ஆகணுமா? ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி பிரச்சனை எதுவும் இல்ல. காயத்ரி ஏலகிரியில இருந்து வந்த போது ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்த விஷயம் உங்களுக்கே நல்லா தெரியும்ல. சம்பந்திமா, என்னால கருத்தே சொல்ல முடியாத ஒரு விஷயமே அதுதான். ஆமா, எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு, நாங்க 2 பேரும் இதை வளர்க்கலாம்னு முடிவு பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம்னு சொன்னப்போ ஒரு நிமிஷம் என்னால பதில் சொல்ல முடியல. இதுல நாம என்ன சொல்றதுக்கு இருக்குன்னு என் மனசுக்கு பட்டுச்சுமா. அவ வாழ்க்கையில அவளுக்கு நடந்த சம்பவம் எல்லாம் இன்னொருத்தருக்கு நடக்குமான்னு எனக்கு தெரியல. மாத்தி மாத்தி ஏதோ ஒரு கஷ்டம். எல்லாத்தையும் மீறி அவ சந்தோஷமா ஒரு குழந்தை கிடைச்சிருக்குன்னு சொன்னப்போ ஒரு குழந்தைய பெத்தெடுத்த சந்தோஷத்தை அவ குரல்ல நான் கேட்டேம்மா. சரி, கடவுளே கொடுத்திருக்கான், இதுல நாம என்ன பேசுறதுக்கு இருக்குன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் அதை தப்புன்னு சொல்லலம்மா. ஒரு குழந்தை கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம்தான். யாரும் இல்லாத ஒரு அனாதை குழந்தைய எடுத்துட்டு வந்து வளர்க்கணும்னு நினைக்கிறது இருக்கே, அதை விட பெரிய புண்ணியம். அவங்களுக்கு சந்தோஷங்கிறது ஒரு பக்கம் இருக்கு, அந்த குழந்தைக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குது இல்லையா? சரியா சொல்றீங்க சம்பந்தி. ஆனா இந்த குழந்தை கிடைச்சதுனால நான் ஒரு குழந்தை பெத்துக்கிறத இப்போதைக்கு தள்ளி போடுறதா முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்றாளே, எனக்கே தூக்கி வாரி போட்டுடுச்சுமா. இப்படி எல்லாம் யாராவது பேசுவாங்களா? இதெல்லாம் தப்பில்ல. ஒரு குழந்தை கிடைச்சதுன்னா வெச்சு வளர்த்துட்டு போக வேண்டியதா. ஆனா இப்போதைக்கு குழந்தைய பெத்துக்க மாட்டேன்னு சொன்னா இது எந்த விதத்துல நியாயமா? சம்பந்திமா, நீங்க சொல்றது எனக்கு புரியல. காயத்ரியா அப்படி சொன்னா? நான் ஏமா உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்?
அவகிட்ட நான் எத்தனையோ விதமா பேசி பார்த்துட்டேன். ஆனா அவ பதில் ஒன்னாதான் இருக்கு. தனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை மேல இருக்கிற அன்பும் அக்கறையும் அவளுக்கு போயிடும்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறா. பத்தாக்குறைக்கு என் புள்ள வரை ஏது விட்டுட்டு இருக்கான் போல இருக்கு. இந்த குழந்தை ஓரளவுக்கு வளர்ந்து ஆளாகிற வரைக்கும் அவங்க 2 பேரும் குழந்தை பெத்துக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிருக்காங்களா? இதெல்லாம் என்னமா நியாயம்? தயவு செஞ்சு நீங்க உங்க பொண்ணு கிட்ட பேசுங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. என் வீட்டுக்கு ஒரு வாரிசு பிறக்காதான்னு நானும் எத்தனை நாளா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? நானும் எல்லார்கிட்டயும் வெளிப்படையா சொல்லிட்டேன். யாரும் முன்ன பின்ன தெரியாதவ பெத்து போட்ட குழந்தைய இனிமே அதுதான் தனக்கு வாரிசு, அதுதான் தனக்கு எல்லாமேன்னு பேசுறது கதைக்கு வேணும்னா நல்லா இருக்குமா? வாழ்க்கைக்கெல்லாம் சரி வருமா? நீங்க சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன் சம்பந்தியம்மா. ஆனா பொறுப்புன்னு சொல்லி ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை வளர்க்கறது தான் முக்கியம்னு என் மனசுல படுது. என்ன 1 வருஷமோ 2 வருஷமோ அதைத்தான் வளர்த்துட்டு போட்டுமே. ஆனா கண்டிப்பா காயத்ரி அதுக்கப்புறம் குழந்தை பெத்துக்கு தான் செய்வா. அவளுக்கும் அந்த ஆசை இருக்காதா? என்னம்மா இப்படி பேசுறீங்க? 1 வருஷம் 2 வருஷம் இதெல்லாம் என்ன கணக்கு? உங்ககிட்ட சொன்னா 4 வார்த்தை எடுத்து சொல்லி மனச மாத்தி குழந்தைய பெத்துக்க சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ அப்படிலாம் இல்ல சம்பந்திமா. ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு பாருங்களேன். என் பொண்ணு மாசமாயி அவளுக்கு குழந்தை பிறந்தா எனக்கும் அதுதானே சந்தோஷம். உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே சந்தோஷம் தானே எனக்கும் இருக்க செய்யும். ஆனா நீங்க பேசுறத பார்த்தா அந்த மாதிரி ஒண்ணும் தெரியலையே. இப்போதைக்கு குழந்தை இல்ல, இப்போதைக்கு செலவில்லைங்கிற மாதிரில பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குமா? தயவு செஞ்சு உங்க பொண்ணு கிட்ட பேசுங்க. எனக்கு என் வீட்டுக்கு ஒரு வாரிசு வந்து ஆகணும். அது உங்க பொண்ணு மூலமா நடந்தாகணும். இல்லனா உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லம்மா. நான் வரேன்.